ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா. நம்மளோட ஃபேவரட் ஹீரோயின் நம்மளோட பிரியங்கா ரீசெண்டாக வந்து சிங்கப்பெருமாள் கோவில் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சிங்கப்பெருமாள் கோவில் அப்படிங்கிற அந்த நேம் போர்ட் கிட்ட இருந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. அதை வச்சு தான் சென்னை வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுமே ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருந்தோம். சென்னை வந்திருக்காங்க, என்ன ரீசன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆயிருந்துச்சு ரீசெண்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட பிரியங்காவோட இன்ஸ்டா பேஜில். என்னன்னா 90s ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ லுக்கில் ஃப்ரீ ஹேர் விட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போகிறது வர்றது, அப்புறம் அங்கே டீ குடிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இந்த மாதிரி கேஷுவலான ஒரு வீடியோ, ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ட்ரெயின்லேயுமே பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பார்க்கும் பார்வை நீ அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான இளையராஜாவோட சாங் வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு. நம்மளோட பிரியங்கா ரொம்ப அழகாக டைரி வச்சு எழுதுறது, ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கிறது, அப்புறம் அந்த ஸ்டெப்ஸில் வந்து நடந்து போகிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, டீ குடிக்கிறது, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்க மாதிரி, இந்த மாதிரி அவ்வளோ அழகான யூனிக்கான விஷயங்கள்லாம் அங்கே செய்கிற மாதிரி ஒரு 90s ஹீரோயினோட அந்த சாயலோட அந்த வீடியோ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த ரீல்ஸுக்கு எதுவும் ஸ்பெஷல் இருக்குமா? சடனாக வந்து இங்கே சிங்கப்பெருமாள் கோவில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து எப்பவுமே கொஞ்சம் காலியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே சூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அங்கே வந்து இந்த ரீல்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னும்போது, ஏதாவது தமிழ் ப்ராஜெக்ட்காக இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் தோணிகிட்டு இருந்துச்சு. கன்ஃபார்மாக தெரியலல்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப அழகாக இருக்கீங்க பிரியங்கா.